பருப்பு அரிசிங்க சாப்பாட்டுக்குங்க நம்ம 2 டம்ளர் அரிசிங்க, இதில் 3/4 டம்ளர் துவரம் பருப்பு போட்டுங்க. ஒரு நம்ம ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு ஒரு 4-5 பல் எல்லாம் தொளித்து எல்லாம் நம்ம இந்த மாதிரி வணக்கிறதுக்குள்ளே இது ஊறிக்குங்க. ஒரு அரை மணி நேரமே இருக்குங்க. நம்ம 10 நிமிஷம் ஊறினா கூட போதுங்க. நம்ம இப்போ எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதுங்க, பூண்டு ஒரு 6 பல் கட் பண்ணி போட்டிருக்குங்க. 2 ஒன்றாவே போட்டுக்கலாங்க. கீரை 1/4 கரண்டி போட்டுருக்குங்க. தக்காளி ஒரே ஒரு தக்காளிங்க வணக்கியாச்சுங்க. இப்போ நம்ம சாம்பார் தூளுங்க 1 டீஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டோடனே தண்ணி ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கலாங்க. 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணிங்க. பருப்பு 3/4 டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணிங்க. மொத்தம் 5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ ரொம்ப நேரம் வணக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றிட்டுங்க நம்ம இதை அப்படியே குக்கரில் ஊற்றிங்க. குக்கரில் ஒரு 3 விசிலுங்க, வேகமாக வச்சு 3 விசிலு, சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாங்க. ஒரு 2 விசில் வந்தோடனே கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாங்க. சில்வர் குக்கராக இருந்தால் கொஞ்சம் அடி பிடிக்குங்க. அதனால் பார்த்து நம்ம விசில் வந்தோடனே ஒரு விசில் வந்தோடனே நம்ம குறைச்சி வச்சுக்கலாங்க. இதுக்கு 3 விசில் விட்டுக்குங்க. ஒரு விசில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. இப்போ சிம்மில் தான் இருக்குதுங்க. வேகமாக வச்சுட்டுங்க நம்ம மூடி போட்டுங்க வேகமாக வச்சுங்க. ஒரு 2 விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு விசிலுங்க, மொத்தம் ஒரு 4 விசில் கூட விட்டுக்கலாங்க. நம்ம அதை லாக் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை வேகமாக வச்சுங்க 3 விசிலுங்க விட்டுக்கலாங்க. அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தாலும் வரலைனாலும் நிறுத்திக்கலாங்க. இல்லாட்டி ஒரு 2 விசில் வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாங்க. மொத்தம் 3 விசிலும் கூட விட்டுக்கலாங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்குங்க. அப்பப்போ நம்ம குறைச்சி கூட்டி வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு விசில் வேகமாக விட்டோடனே கொஞ்சமாக சிம்மில் வச்சு இப்படியே ஒரு 3 விசில் விட்டால் நம்ம 3-4 நம்ம குக்கரை பொறுத்து இருக்குதுங்க. கொஞ்சம் அடி கனமான குக்கராக இருந்ததுன்னா அடி பிடிக்காதுங்க. சில்வர் குக்கரில் வேகமாக ஸ்டவ் வச்சோம்னா கொஞ்சம் அடி பிடிக்குங்க. அவ்வளோதாங்க. பருப்பு சாப்பாடு விசில் வந்தோடனே ஒரு விசில் அடங்கினோடனே எடுத்து கிளறிட்டுங்க நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணக்கலாங்க, கடலெண்ணெய் வணக்கலாங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் சின்ன வெங்காயம் வணக்கினேன். அவ்வளோதாங்க. விசில் வந்தோடனே அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க.